மறுபடியும் கனமழை நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கோங்க. மிக கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான மாவட்டத்துல கனமழையும் பதிவாக போது. நம்ம தேதிகள் ஏற்கனவே நம்ம குறித்து விட்டோம். எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. 5 நாள் மழை இருக்கு. 1 நாள் 2 நாள் கிடையாது. 5 நாள் மழை இருக்கு. அது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் இந்த மழை எதிர்பார்க்கிறோங்கிறத பார்த்துரலாம். அதுக்கப்புறம் நீங்களே மழை கேட்டாலும் மழை கிடையாது. இந்த 5 நாள் மட்டும் தான் மழை பெய்ய போது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல முழுமையாக நமக்கு மழையே பெய்யாம, வெயிலும் பனிப்பொழியுமா மாறப்போது. இது ஒரு கடைசி மழையாகவும் பார்க்கப்படுது. ஆகவே தமிழகத்தில் இதுவரை பனிப்பொழிவும், வெயிலும் காணப்பட்டாலும், இனிதான் கனமழையானது வெளுத்து வாங்கும். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. லைக் யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. எந்தெந்த நாட்கள்ல இந்த மழை வருங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் இதுவரை நல்ல பனிப்பொழிவுங்க. உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல பகுதிகளில் மிக தீவிரமான பனிப்பொழிவு எல்லாமே காணப்பட்டிருந்தது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மற்றும் தேதிகளில் மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வருகிற ஜனவரி 12ஆம் தேதி முதல் கடலோரங்களில் அதிக அளவு மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ மேகக்கூட்டங்கள் மட்டும் இல்ல, மழை பொழிவையும் சேர்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா 11ஆம் தேதி இரவே நமக்கு வந்து மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். 12ஆம் தேதி காலை முதல் அதிகாலை முதலாகவே சற்று மிதமான மழையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நேரம் போக போக கனமழை வெளுத்து வாங்க ஆரம்பிக்கும். 12, 13, 14 மற்றும் 15, 16ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை இருக்கு. முதலாவதாக வருகிற 12ஆம் தேதி கடலோரங்களில் கனமழை தொடங்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை முதல்ல பார்த்துடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக காணப்படும். விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையாக தொடர்ந்து அதிகரிக்கும். ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். இந்த சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை அதிகரிக்கும். ஆனால் ஆரம்பிக்கிறது முதல்ல டெல்டாவில் மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக தான் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். எல்லா மாவட்டத்திலும் ஒரே தேதியிலே மழை ஆரம்பிச்சிடும். 12ஆம் தேதியிலேயே நமக்கு வந்து எல்லா பகுதிகளுக்குமே மழை பொறுத்த வரைக்கும் தொடங்கிடும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாக வாய்ப்பு. தொடர்ந்து மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் வரைக்கும் நம்ம கடலோரத்தில் எதிர்பார்க்க முடியும். இது அப்படியே வந்து மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக மாறுமா அப்படின்னா தற்போது வரைக்கும் அதற்கான வாய்ப்பு இல்லை. கனமழையாக மட்டும்தான் இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். நிச்சயமாக நமக்கு போதுமான அளவுக்கு ஏற்கனவே மழை பதிவாகிடுச்சுங்க. ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு எவ்வளவு மழை பெய்யணுமோ அதை விட கூடுதலாகவே நமக்கு மழை பொழிவு நிறைய மாவட்டங்களில் கொடுத்துருச்சு. போதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லா மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் பதிவாகி விட்டது. ஏரிகள், குளங்கள் எல்லாமே நமக்கு நிரம்பி இருக்கிறது. போதும் என்கிற அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஆனால் நமக்கு தொடர்ந்து இந்த மழை வாய்ப்புகள் கடைசி மழையாக, அதாவது இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய இந்த கடைசி மழையாக, ஏன்னா பருவமழை ஒரு பக்கம் ஓய்வு கொடுத்திருந்தாலுமே கூட இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக தொடர்ந்து இந்த மழை வாய்ப்புகள் நம்ம வந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஒரு கடைசி மழையாகவும் பார்க்கப்படுது. இந்த மழைக்கு அப்புறம் நீங்களே மழை வேணும்னு கேட்டா கூட ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா இதுதான் ஒரு கடைசி மழையாக இந்த ஜனவரி மாதத்துல பதிவானதுக்கு அப்புறம் அடுத்து பிப்ரவரி, மார்ச் முழுவதுமாகவே பனிப்பொழிவும் வெயில் மட்டும்தான் அதிகரிக்க போகிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இப்போ இதுதான் அந்த கடைசி மழையாகவும் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஒரு 5 நாட்கள் மட்டும் பரவலாக நல்ல ஒரு தீவிரமான கனமழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஓய்வு கொடுக்க போதுங்க. ஒரு மழைக்கு ஒரு பெரிய ரெஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் இந்த பொங்கல் நாட்களுக்கு அப்புறம். இந்த பொங்கல் பண்டிகை நாட்கள் வரைக்கும் தான் இந்த மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக அல்லது வலுவாக வந்து பதிவாகிட்டே இருக்கும். பொங்கல் பண்டிகை நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட் ஓய்வு கொடுக்க போகிறோம் கனமழைக்கு. அதுக்கப்புறம் எப்போ மழை வரப்போகுதுங்கிற தேதிகள் வந்து ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். இப்போதைக்கு இந்த மழையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஜனவரி இந்த பொங்கல் பண்டிகை நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 20 தேதிகள் போல அடுத்த மழை வாய்ப்புகள் எப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலோட கண்டிப்பாக நம்ம வரோம். ஆனால் இப்போதைக்கு வரக்கூடிய கனமழையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, ரெடியாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வருகிற ஜனவரி 12ஆம் தேதி முதல் கடலோரங்களில் அதிக அளவு மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி மிதமானது முதல் கனமழையும் பதிவாக ஆரம்பிக்கும். இதன் காரணமாக அந்த 5 நாள் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இந்த 5 நாள் தான்.
அதுக்கப்புறம் பெருசா மழை கிடையாது. அதே மாரி ஜனவரி 11 வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமும் இருக்காது. ஜனவரி 11 வரைக்கும் மழை தீவிரம் கிடையாது. ஜனவரி 12லிருந்து 16 வரைக்கும் இந்த 5 நாட்கள் தான் கனமழையானது வெளுத்து வாங்கும். இதுக்கப்புறமும் நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட்ல மாத்த போறது கிடையாது. ஏன்னா, இதுதான் நம்ம ஃபைனல் பண்ணியிருக்கிறோம். உறுதியாகியிருக்கு. இந்த தேதிகள் தான் நமக்கு உறுதியாகியிருக்கு. ஏன்னா 10, 11ல நல்ல ஒரு மழை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, இப்ப இந்த 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தான் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் கடலோரத்துல வந்து பதிவாகக்கூடும். ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கண்டிப்பாக தென் மாவட்டத்திலும் பதிவாக போகுது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் பரவலாக விட்டு விட்டு கனமழை பெய்யும். இந்த கனமழை காரணமாக சில இடங்கள்ல பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுல சற்று தாமதம் ஏற்படலாம். ஏன்னா தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சில மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறதுல சற்று சிக்கல் இருக்கு. ஏன்னா திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த வரக்கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கா இல்லாம கனமழையா மட்டும்தான் இருக்க போகுது. அதனால அதை நினைச்சு நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இது கடைசி மழை வெள்ளமாக வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது ஒரு கடைசி மழையாக இருந்தாலும் ஒரு கனமழையாக மட்டும்தான் பதிவாகிட்டு போகுமே தவிர வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திட்டு போவதற்கான சூழ்நிலை தற்போதைக்கு இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வரலாறு காணாத கனமழை வெள்ளப்பெருக்கு வருவது போல இருந்தால் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி இன்றைய வானிலை அறிக்கைப்படி உங்களுக்கு கனமழை மட்டும்தான் கடலோரத்தில் அதிகமாக இருக்கும். அதுவுமே உள் மாவட்டத்தில் கூட பெருசாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவலான மழை இருந்தாலுமே கூட வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மழை பொழிவு கிடையாதுங்கிறத ஏற்கனவே நம்ம பல நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் அதிக கனமழை வருமான்ட்டு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் மழை கிடையாது. பனிப்பொழிவும் வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும். அதே போல வேலூர், திருப்பத்தூரை தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இல்லாமல் லேசானது முதல் மிதமான மழையாக உள் மாவட்டங்களில் தொடர்ந்து இருக்கும். பனிப்பொழிவு தான் உள் மாவட்டத்தில் இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து அந்த தென்மேற்கு பருவமழையில தான் உள் மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மிக கனமழையெல்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வடகிழக்கு பருவமழையில் பெங்கல் புயல் காரணமாக 50 சென்டிமீட்டர்ல நமக்கு மழை பொழிவு உள் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. போதுமான அளவுக்கு மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் கடந்த வடகிழக்கு பருவமழையில் பெய்தது போலவே தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையிலும் உள் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கும். அதனால் அடுத்தடுத்த சுற்று நம்ம மழை வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஜனவரியோட இல்லை, அடுத்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதங்கள், மார்ச் மாதங்களில் எப்போ உங்களுக்கு மழை தீவிரம் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு படிப்படியாக தமிழ்நாடு முழுவதுமாக இயல்பு நிலை திரும்பி அதன் பிறகுனா எப்பொழுதுல இருந்துன்னா ஜனவரி 20க்கு அப்புறம். ஏன்னா ஜனவரி 20 வரைக்கும் தான் விட்டு விட்டு இந்த மழையெல்லாம் ஜனவரி 20 தாண்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு இயல்பு நிலை பொறுத்த வரைக்கும் முழுமையாக திரும்பிடும். பெரிதாக நமக்கு வந்து பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு மழை பொழிவுகள் அதிகம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.